ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 3க்கான தமிழ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ டே 1 அண்ட் டே 2க்கான தமிழ் டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. அதுக்கான பிளேலிஸ்ட்டையும் நம்ம சேனலில் க்ரியேட் பண்ணியாச்சு. டெய்லி தமிழ் டெஸ்ட் சீரிஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2,4 அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் நம்ம டே 1, 2க்கான வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி டே 3க்கான வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு ஃப்ளோவாக டே 1லேருந்து டே 3 வரைக்கும் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு டே 4, டே 5 இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுற வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன்ஸ் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துட்றேன். நீங்கள் பிளேலிஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இன்றைக்கான வீடியோக்குள்ளார நம்ம போயிடலாம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக, செயபாட்டு வினை தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் தொடர் இலக்கணம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, செயபாட்டு வினை தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. பத்திரம் பதிவு செய்யப்பட்டது, பத்திரம் பதிவு செய்தான், பத்திரம் பதிவு செய்தால், பத்திரம் பதிவு செய்யவில்லை அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட கேட்குறது என்னது, செயபாட்டு வினைத்தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ செயபாட்டு வினைத்தொடர் அப்படின்னா நமக்கு தெரியணும். நீங்கள் இதை வந்து ஈஸியாக இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், பட்டது, அதுக்கப்புறம் ஆயிற்று, போயிற்று, இந்த மாதிரி வந்தது அப்படின்னா இதுதான் வந்து செயபாட்டு வினைத்தொடர். இப்போ இங்கே பாருங்கள், பட்டது அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து நீங்கள் இதிலிருந்தே கண்டுபிடிச்சிருக்கலாம். பத்திரம் பதிவு செய்யப்பட்டது, அந்த வாக்கியத்தில் கடைசியாக முடியும் போது இந்த மாதிரி பட்டது அப்படின்னு முடியும். பத்திரம் பதிவு செய்யப்பட்டது, உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, இந்த மாதிரி பட்டது பட்டது அப்படின்னு முடிஞ்சாலும் அடுத்தது ஆயிற்று, வீடு கட்டி ஆயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, இந்த மாதிரி ஆயிற்று போயிற்று அப்படின்னு முடிஞ்சாலும் இந்த 3 தான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட். இதில் வந்து ஏதாவது ஒன்று வந்தது அப்படின்னா அதுதான் செயபாட்டு வினைத்தொடர். அப்போ இங்கே பாருங்கள், நமக்கு பட்டது அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. ஸோ ஆப்ஷன் ஏ செயபாட்டு வினைத்தொடர் இதுதான், பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. அடுத்தது பாருங்கள், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. ஸோ அதே கொஷின் தான். இங்கே நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க, தன்வினை தொடரை கண்டறிக, தன்வினை தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. முன்னாடி நம்ம கிட்ட கேட்டது செயபாட்டு வினைத்தொடரை கண்டறிக கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், செயபாட்டு வினைத்தொடரை கண்டறிக கேட்டிருந்தாங்க. இங்கே நம்மளை கேட்குறது தன்வினை தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தன்வினை தொடர் அப்படின்னா என்னென்னா, எழுவாய் ஒரு வேலையை தானே செய்வது. அதாவது நம்ம யாருடைய உதவியும் இல்லாமல் நம்மளே நமக்கான வேலைகளை செய்வது. அதாவது தன்வினை அப்படின்னா தானே ஒரு செயலை செய்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா தன்வினை தொடர். ஸோ இங்கே நம்மக்கிட்ட தன்வினை தொடர் வந்து எது, இங்கே கொடுத்துருக்குற இந்த 4 ஆப்ஷனில் எது தன்வினை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், பதவியை விட்டு விலக்கப்பட்டான். நான் சொன்ன ஒரு செயலை தானே செய்வது, எழுவாய் ஒரு செயலை தானே செய்தால் அது தன்வினை தொடர் எனப்படும். பதவியை விட்டு விலக்கப்பட்டான், பதவியை விட்டு விலக்கப்பட்டான் அப்படின்னா இது வந்து யாரோ ஒருத்தர் வந்து விலக்க வச்சுருக்காங்க பதவியை விட்டு. அப்போது இது வந்து பிறவினை வாக்கியமாக மாறிடும், தன்வினையில் வராது. அடுத்தது இங்கே பாருங்கள், பதவியை விட்டு நீக்கப்பட்டான். அதான் விலக்கப்பட்டான் அப்படின்னாலும் நீக்கப்பட்டான் அப்படின்னாலும் ஒன்று தான். ஆப்ஷன் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கொடுத்து வச்சுருக்காங்க. பதவியை விட்டு நீக்கப்பட்டான், இதுவும் வந்து பிறரால் வந்து அவன் நீக்கப்பட்டிருக்கான். அப்போ இது வந்து தன்வினை வாக்கியத்தில் இதுவும் வராது. அடுத்தது பாருங்கள், பதவியை விட்டு நீக்கினான், எவ்வாறோ ஒருத்தன் அவனை பதவியை விட்டு நீக்கி இருக்காங்க, அதுதான். இதுவும் அதே தான், பதவியை விட்டு நீக்கினான். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் டி பாருங்கள், பதவியை விட்டு நீங்கினான், அவனே நீங்கிட்டான், அவனை யாரும் வந்து நீங்க வைக்கல, அவனே நீங்கியிருக்கான். ஸோ ஆப்ஷன் டி தான் தன்வினை. அவன் வந்து பதவியை விட்டு தானாகவே நீங்கிட்டான். அப்போ இது வந்து நமக்கு தன்வினைக்கான டெஃபனிஷனுக்கு கரெக்டாக இருக்குது. எழுவாய் ஒரு செயலை தானே செய்வது அப்படின்னு சொன்னோம். அப்போ பதவியை விட்டு நீங்கினான் அப்படின்னா அவனே நீங்கிட்டான். அப்போ இது தன்வினை தொடர். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 32 ஆப்ஷன் டி. அடுத்தது 33 பாருங்கள், விடைக்கேற்ற வினா அமைக்க.
அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். இந்த விடைக்கு சரியான வினா நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அரசுக்கு யார் வரி செலுத்த வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வராது. அடுத்தது தவறாமல் வரி செலுத்த வேண்டுமா, இது நம்ம கொஷினாக கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் வராது. அங்கே ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆன்சரை கொடுத்துட்டாங்க. அதனால் ஸோ இது இந்த மாதிரி வினா பாருங்கள், அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும், தவறாமல் வரி செலுத்த வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான வினா இது கிடையாது. அடுத்தது அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும், இதுதான் நமக்கு கரெக்டான வினா. இங்கே பாருங்கள், அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கான கரெக்டான கொஷின் எப்படி இருக்கும், இதுதான். அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும், என்ன அப்படிங்கிறதுக்கு பதிலாக இங்கே என்ன வரும், வரி அப்படிங்கிறது வரும். என்ன அப்படிங்கிறதுக்கு பதிலாக வரி செலுத்த வேண்டும். அப்போது இதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். 34 பாருங்கள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது. இதை நம்ம நேற்றே பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ விடை எத்தனை வகைப்படும், வினா எத்தனை வகைப்படும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். ஸோ விடை 8 வகைப்படும். அதில் இந்த 8 வகை விடையில் ஒரு விடை தான் உருவது குரல் விடை, சுட்டு விடை, இனமொழி விடை, நேர் விடை, இதெல்லாமே இதுக்கு கீழே, இந்த விடை அப்படிங்கிற 8 வகைக்கு கீழே வர்றது தான் இந்த 4மே. ஸோ இதில் எது இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது என்ன விடை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தலாமா? பாருங்கள், இனமொழி விடை, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. எப்படி இனமொழி விடை வரும் அப்படின்னா, நான் நேற்றே சொல்லியிருப்பேன். உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு ஆடத் தெரியும் என்று கூறுவது அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கும் இனமொழி விடை இதே தான் ஆன்சராக வந்திருக்கும். இது அந்த கொஷினை சொல்லும் போது உங்களுக்கு நான் இதையும் சொல்லியிருப்பேன். புக்கில் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு இதை தான் கொடுத்துருப்பாங்க. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை அப்படின்ட்டு. ஸோ இனமொழி விடைக்கான டெஃபனிஷன் என்னென்னா, கேட்கப்படும் வினாவிற்கு அதற்கு இனமான வேறொன்றை கூறுவது. கதை எழுத தெரியுமா அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக எனக்கு கவிதை எழுத தெரியும் அப்படின்னு இனமான வேறொரு பதிலை கூறுவது இனமொழி விடை. ஸோ இதுதான் ஆப்ஷன் பி நமக்கு கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 35. சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. குளத்தில் பூக்கும் மல்லிகை மலரன்று. பூக்கும் மலர் குளத்தில் மல்லிகை அன்று. மல்லிகை மலர் பூக்கும் குளத்தில் அன்று. இந்த ரெண்டுத்தையும் பார்த்தாலே தெரியுது இது ஒரு முறையான சொற்களால் வடிவமைக்கப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட தொடர் கிடையாது. இது ஒரு ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட் இல்லை. சியும் டியும் நமக்கு படித்து பார்த்தாலே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி குழப்பமாக இருக்குது. ஸோ அதனால் இது நமக்கு வராது. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மல்லிகை குளத்தில் பூக்கக்கூடிய பூ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ இதுதான் ஒரு ப்ராப்பரான முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடராக இருக்குது. இதுதான் நமக்கு கரெக்ட், ஆப்ஷன் ஏ. குளத்தில் பூக்கும் மல்லிகை மலரன்று இதுவும் தவறு. இது ஒரு முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடர் கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட். அடுத்தது பாருங்கள் 36. இதுவும் அதே தான் 35 மாதிரியே. சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக. போராடி கொண்டே மனிதன் இருக்கிறான் இயற்கையோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இயற்கையோடு இருக்கிறான் போராடி கொண்டே மனிதன். இது நமக்கு வராது. மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான், ஆப்ஷன் சி. மனிதன் எதோடு போராடி கொண்டு இருக்கிறான், இயற்கையோடு போராடி கொண்டு இருக்கிறான். ஸோ இதுதான் நமக்கு படிக்கும்போது ஒரு அர்த்தமான மீனிங்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி. ஏ, பி, டி இது மூணுமே நமக்கு வராது. ஸோ 36க்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். அடுத்தது பாருங்கள் 37ம் அதே தான். இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். ஸோ இதுதான் கரெக்டு. நமக்கு இதை படிக்கும் போதே தெரியணும் எது கரெக்டாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத நம்ம படித்து பார்த்து கெஸ் பண்ணி ஆன்சர் போடுற அளவுக்கு ஈஸியாக தான் எக்ஸாமில் கொடுப்பாங்க. பரிசு பெற்றால் பாடியதால் இனிமையாக இலக்கியா இது நமக்கு
தப்பு. ஏன்னா படிக்கும் போதே தெரியுது இது ஒரு மீனிங்ஃபுல்லான அர்த்தமான ஒரு தொடர் இல்லை அப்படின்னு. இலக்கியா பாடியதால் பரிசு பெற்றால் இனிமையாக, இதுவும் வராது. ஸோ அப்போ நமக்கு இங்கே பாருங்கள், பாடியதால் இலக்கியா பரிசு பெற்றால் இனிமையாக, இதுவும் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன், இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றால். ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. 37க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அகரவரிசைப்படுத்துக. அகரவரிசைப்படுத்துக இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக பாருங்கள். எந்த வரிசை கொடுத்துருக்காங்க அப்படின்னு உயிரெழுத்து வரிசை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆ, ஆ, இ இந்த வரிசையில் நமக்கு கொடுத்துருக்காங்க. உ, உ, ஏ, ஏ இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அகர வரிசை வந்து க வரிசையில் கேட்குறாங்களா இல்லை ஆ வரிசை கேட்குறாங்களா அப்படிங்கிறத எழுதி வச்சுட்டு நீங்கள் இந்த அகர வரிசைப்படுத்துக்கெல்லாம் வந்து ஆன்சர் வந்து இந்த மாதிரி கூட எழுதி வச்சுட்டு பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஒழுக்கம், உயிர், எது, ஏது, எளிமை நமக்கு எடுத்தோடனே ஓ கொடுத்துட்டாங்க. ஓலாம் இதுக்கு அப்புறம் தான் வரும். ஏ, ஐ, ஓ அதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் நமக்கு வரும். அதனால் இது வந்து வராது. அடுத்தது இங்கே பாருங்கள், உயிர், எளிமை, ஏது, ஒழுக்கம். ஊ அடுத்தது பாருங்கள், ஏ அதுக்கப்புறம் ஏ அப்புறம் ஓ, ஒழுக்கம். ஸோ இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்குது, ஆர்டராக இருக்குது. நமக்கு ஆ வரிசைப்படி எது வந்து கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு எது வருதோ அது வரணும். அதுக்கு அடுத்தது இப்போ ஊக்கு அடுத்தது தான் ஏ வரும், ஏக்கு அடுத்தது ஏ வரும், அடுத்தது அதெல்லாம் தாண்டி தான் அடுத்தது ஓ வரும் அகர வரிசை, அதாவது ஆ வரிசையில். அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுறது கூட ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஏன் எழுத சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மனசுலேயே வச்சுருந்து அதை வந்து ஆன்சர் பண்ணுறது கூட பண்ணலாம். ஆனால் நம்ம எழுதி வச்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் கரெக்டாக தெளிவாக ஆன்சர் பண்ணுவீங்க. அதனால தான் எழுதி வைக்க சொல்கிறேன். ஆப்ஷன் பி இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 39 பாருங்கள், வேர் சொல்லுக்குரிய வினையாளனையும் பெயர் காண்க. தா அப்படின்னா தந்தவன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டு. தருதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். தந்து, தூ கொடுத்துருக்காங்க. இந்த தூவை நீங்கள் பிரித்து பாருங்கள், இத்து கூட்டல் ஊ அப்படின்னு வரும். ஊ வந்து என்னது, வினையச்ச விகுதி. ஈ ஊவில் வந்து முடிஞ்சதுனாலே வினையச்ச விகுதி. இங்கே பாருங்கள், தல், தருதல், தல் வந்து நீங்கள் பாருங்கள், தல், அல் இதிலெல்லாம் முடிஞ்சதுன்னா நமக்கு தெரியும் தொழிற்பெயர். அப்போது தந்தவன், தந்தான், ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அதனால் இதுவும் வராது. ஸோ நமக்கு சரியான விடை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன், தந்தவன் அப்படிங்கிறது தான் வினையாளனையும் பெயர். உங்களுக்கு எதுன்னு கெஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் வந்து வேறு எந்த இலக்கண குறிப்பில் வரும் அப்படிங்கிறத பார்த்து கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சரை வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணி கரெக்டான ஆன்சர் எது அப்படிங்கிறத போட்டுடலாம். 39க்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தந்தவன். நெக்ஸ்ட்டு 40 வாருங்க. பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷினை படிக்கும்போது தெளிவாக இதுக்கு தான் படிக்கணும். ஒரு தடவைக்கு 4 தடவை நீங்கள் கொஷினை உள்ளார ஆன்சர் கேட்டிருக்கிறதையும் நீங்கள் உள்ளே இருக்கிற கொஷினையும் படிக்கிறீங்களோ இல்லையோ, ஸோ கரெக்டாக மேலே என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுக்கோங்க. பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எது? இந்த பண் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்ஷனில் எது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், பண் அப்படின்னா அதுக்கான சரியான பொருள் இசை, பாடல், ஓசை இதெல்லாம் வந்து இதுக்கு இனமாக இருக்குது. ஆனால் இணையற்ற தொடர் எது அப்படின்னா இதுதான், பனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அப்போது சரியான இணையற்ற தொடர் அப்படின்னா இது தான், ஆப்ஷன் டி. பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் பனி, ஆப்ஷன் டி. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஷ் யாவும் அரசுக்கே சொந்தம். ஸோ நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். புதைத்தல் வராது, மன்றல் வராது, புத்தகம் வராது. புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். ஒரு புதையல் வந்து எடுக்கிறாங்க நிலத்துக்கு அடியிலேருந்து அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க, அரசுக்கே தான் அது வந்து சொந்தமாகும். அவங்க அந்த புதையலை எடுத்து வேறு ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ இதுதான் 41க்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. இதுவும் அதே தான். பூ டேஷ் வீசும். மனம், மனம், மன்னம், மனநம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மனநம் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு சொல்லே இல்லை. மன்னம் அப்படிங்கிறதும் வராது. இங்கே பாருங்கள், மனம்,
மனம். இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் நமக்கு இருக்க போகுது. எது அப்படின்னா நமக்கு இந்த நகர நகர வேறுபாடு தெரிஞ்சிருந்தால் தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இந்த இது ரெண்டுத்தில் எது வரும் அப்படின்னா ஆன்சரை பார்த்தலாம். பூ மனம் வீசும் இந்த 3 சுழினா தான் வரும். ஏன்னா இதுதான் வந்து ஒரு நிமிஷம் வருங்க, இதை வந்து அழிச்சிக்கலாம். இந்த வந்து நறுமணம். 3 சுழினா வந்து நறுமணத்தை குறிப்பது. நறுமணம் வாசனை பொருட்கள். இந்த வந்து உள்ளம். மனம் அப்படின்னா அகம், உள்ளம். அப்போது நமக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பூ மனம் வீசும். பூ வந்து எப்படி இருக்கும்? வாசனையாக இருக்கும். அப்போது நறுமணம் வீசும். இதுதான் ஆப்ஷன் ஏ. 3 சுழினா போட்ட மனம் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 43. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. வன பாதுகாவலர் அப்படின்னா என்ன வரும்? ஃபாரஸ்ட்ரி. அடுத்தது வன விலங்குகள், வைல்ட் அனிமல்ஸ். இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வர்றது. அடுத்தது காடு, ஜங்கிள். வனவியல், ஐலாண்டு. ஸோ இதுதான் வந்து நமக்கு சரியான பொருத்தம். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. இங்கே வந்து நமக்கு எது கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. வன பாதுகாவலருக்கு நேராக வந்து வைல்ட் அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. அடுத்தது பாருங்கள், வன விலங்குகள். இதுக்கு நேராக தான் வைல்ட் அனிமல்ஸ் வரணும். அப்போ இதுவும் தப்பு. காடு அப்படின்னா என்ன வரணும்? ஃபாரஸ்ட், ஐலாண்ட் வரணும். ஸோ இதுவும் தப்பு. இங்கே பாருங்கள், வனவியல், ஃபாரஸ்ட்ரி. ஸோ இதுதான் வந்து கரெக்ட். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் 43க்கு ஆப்ஷன் டி. சரியான விடை ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு போயிடலாமா? 44. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆந்தை. ஆந்தையோடைய மரபு சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஆந்தை அலறும். அடுத்தது கூவும் கொடுத்துருக்காங்க. எது கூவும் அப்படின்னா குயில் கூவும். அடுத்தது அகவும் அப்படின்னா மயில் அகவும். இங்கே பேசும். எது பேசும்? கிளி தான் பேசும். அப்போ கிளி பேசும். ஆந்தை அலறும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மயில் அகவும், குயில் கூவும், கிளி பேசும் அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா நம்ம வேறு ஏதாவது கொஷின் பார்த்தோம் அப்படின்னா அதில் இதெல்லாம் வந்து கொஷினாக கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 45. பொருந்தா சொல்லை கண்டறிக. கிணறு, கேணி. சித்தம், உள்ளம். ஆழி அப்படின்னா கடல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அதே மாதிரி மோதிரம் அப்படின்ற பொருளும் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து 2 பொருள். அடுத்தது ஊழி அப்படின்னா உலகம் கிடையாது. நமக்கு பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க. அப்போது இதுதான் வந்து பொருந்தாத சொல் ஆப்ஷன் டி. ஊழி அப்படின்னா என்னென்னா நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு அர்த்தம். நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி அப்படிங்கிறதுக்கான சரியான பொருள் நீண்டதொரு காலப்பகுதி. ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? உலகம்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு பொருந்தாத சொல். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னையோட நமக்கு இன்றைக்கான 15 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த 15 கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த டே 3க்கான இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளேலிஸ்ட்டில் அப்டேட் பண்ணிடுறேன். ப்ளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனாக டே 1க்கான வீடியோ, டே 2, டே 3க்கு இன்றைக்கான வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இது 3மே வந்து உங்களுக்கு இருக்கும். இதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. டே 4க்கான வீடியோவை நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு அந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு 15 கொஷினோட நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே தம்ஸ் அப் போட்டு போயிடுங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.